ஒரு செகண்ட்ல ஹார்ட் பீட்டே 10,000 மடங்கு துடிக்க வச்சுட்டாங்க வெல்டி ஸ்போர்ட்ஸ். அதாவது பிஜேஎஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் போயிட்டு இருக்கு. என்னடா அது பாயிண்ட்ஸ் டேபிளே பாயிண்டே எடுக்கலையே வெல்டி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அப்படியே அப்படியே ஒரு அந்த லாஸ்ட் 2வது மேட்ச் எல்லாம் அப்படியே ஹார்ட் பீட்டே 10,000 மடங்கு ஹைல போயிடுச்சு. ஹலோ மக்களே, இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த தமிழ் டீம்ஸ் யார் யார் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை இருக்காங்க, யார் யார் வைல்ட் கார்டுக்கு போயிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மக்களே, நான் தான் ஆல்ட்டு பேசுகிறேன். பிஜேஎஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் முடிஞ்சிச்சு. எல்லாத்தையுமே வெறித்தனமான ஒரு கேம் பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் தமிழ் டீம்லாம் மிரட்டி விட்டாங்க. எந்தெந்த தமிழ் டீம் எந்தெந்த பொசிஷன் முடிச்சாங்க, எந்தெந்த பாயிண்ட்ஸ் டேபிள் எங்கெங்க இருக்காங்க, யார் யார் குவாலிஃபை ஆயிருக்காங்க, யார் யார் வைல்ட் கார்டு ஆட போறாங்க, யார் யார் வந்து இந்த பிஜிஐஎஸ் விட்டே வெளில போயிட்டாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெல்டி ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். வெல்டி ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கேம் பிளே. அது வந்து கம்பேக் மேட்ச், ஒரே ஒரு மேட்ச் தான், அது வந்து கம்பேக் கொடுத்துட்டாங்க. மொத்தம் ஒரு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் நடந்துச்சு. ஓகேங்களா? அதில் தமிழ் டீம் யார் யார் குவாலிஃபை இருக்காங்கன்னா, வெல்ட்டு, டீம் தமிழாசு, ட்ராய், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெல்டி ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். வெல்டி ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்ல எப்படின்னா பார்த்தீங்கன்னா 4 மேட்சா வந்து சுமாரான கேம் பிளே தான். அப்படியே இந்த ஒரு மேட்ச் அடிச்சாதான் வந்து குவாலிஃபை, இல்லைன்னா பிஜேஎஸ் விட்டே வெளில அதேமாரி நிலைமை தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு இதுவுமே ஹார்ட் பீட்லாம் அப்படியே பக்கம் துடிச்சிருந்தது. ஆனா அப்படியே ஒரு கேம் பிளே கொடுத்தாம பாருங்க, வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து 20 கில்லு, 20 ஃபினிஷர்ஸ் பிளஸ் 10 ஒரு சிக்கன் டின்னர் பாயிண்ட்ஸ் வந்து 10 பொசிஷன் பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் எடுத்து வெறித்தனமான ஒரு கம்பேக் கேமா கொடுத்து குவாலிஃபை ஆகி செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. அப்புறம் டிடியும் அதே மாரி தான், ஒரு மெராமர் மேட்ச், அவங்களுமே ஒரு வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து அவங்களும் செமிஃபைனல் போயிட்டாங்க. அடுத்து வந்து ட்ராயோட குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பான குரூப். அதுலேயும் அவங்க வெறித்தனமான கேம் பிளே, யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு கேம் பிளே. அதுவும் லென்ஸோட ரிஃப்ளெக்ஸ் இங்கே ஆட் பண்ணுறேன். எப்படின்னா எனிமி வந்து பார்த்துக்கினே இருப்பான், இங்கே தான் லென்ஸ் இருக்கான், அப்படி இங்கே தான் லென்ஸ் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவனே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படியே அவன் சுடும் போது நினைச்சே பார்க்க முடியாது, ஒரு சரியான ரிஃப்ளெக்ஸ் கொடுப்பாரு. எல்லாமே அந்த கிளிப் ஆட் பண்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேற மாதிரியான கேம் பிளே. 3 தமிழ் டீம் வந்து எங்க குவாலிஃபை இருக்காங்கன்னா செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. பாயிண்ட்ஸ் நான் காட்டுறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டுக்கு வந்து யார் குவாலிஃபை இருக்காங்க ஆல்ட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரயோட் நேஷனல் வந்து அவங்க வந்து ஆருக்கு வந்து தமிழ் ஆருக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டுக்கு வந்து குவாலிஃபை இருக்காங்க. அப்படி எந்தெந்த தமிழ் டீம் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படி ஆல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்லி, ஏபிஇசட் அண்டு ஆட்டோபாட்ஸ், நம்ம ஆட்டோபாட்ஸும் ரைசிங் ஸ்போர்ட்ஸும் பிஜிஎஸை விட்டே வெளியே போயிட்டாங்க. ஆமாம், என்ன சொல்கிற ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், லாஸ்ட்டாக வர அவங்க வந்து பிஜிஎஸ் விட்டே வெளில போயிட்டாங்க. அது எல்லாம் எதனால் வெளில போயிட்டாங்க அப்படி எல்லாமே நான் அடுத்த பாயிண்ட்ஸ் டேபிளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் ஏபிஇசட்லாம் ஃபர்ஸ்ட் டேல சரியான கேம் பிளே கொடுத்து அவங்களாம் கன்ஃபார்ம் செமிஃபைனல் போயிடுவாங்க அப்படின்ட்டு நினைச்சோம். ஆனால் அது வந்து ரீஹோஸ்ட் மேட்ச், நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீஹோஸ்ட் மேட்ச் ஆயிருக்கு. ரீஹோஸ்ட் மேட்ச் எதனாலன்னா, ஆக்சுவலி ஒரு கிராஃப்டன் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. வேற ஒரு டீமுக்கு வந்து ஸ்லாட் கொடுக்கறது பதிலாக அதுக்கு பின்னாடி இந்த டீம் கொடுத்துட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டேல வந்து ஏபிஇசட் வந்து செம டாப் #1 இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே 3 மேட்சஸ் ஓவரில். ஆனால் இதுமாரி கிராஃப்டன் தப்பான முடிவு எடுத்ததுனால திருப்பி இன்னொரு டைம் மேட்ச் நடக்கும் அப்படின்னோடனே அந்த பிளேயரோட மைண்ட் செட் எல்லாம் ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகிட்டாங்க. அதனால அவங்க வந்து அடுத்து ஆடின ஒரே டேல 6 மேட்ச் அடுத்து இருந்துச்சு, எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம லாஸ்ட் பொசிஷன்ல முடிச்சாங்க. அதோட டிராகன் டீம், ரைசிங் ஸ்போர்ட்ஸும் பிஜிஐஸ் விட்டு அவங்களுடைய இதுவும் முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்களும் விளாடணும், குவாலிஃபை ஆகணும் தான் பார்த்தாங்க. பட் ஜோன் வந்து அவங்களுக்கு அமையல. எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஜோன் போட்டிருந்தது. அவங்களோடய சேட்லி அவங்களுமே குவாலிஃபை ஆக முடியல, ரைசிங் ஸ்போர்ட்ஸும் குவாலிஃபை ஆக முடியல. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாம், எந்தெந்த டீம்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் 16 டோட்டலாக 64 டீம் வந்து ப்ளே பண்ணாங்க குவார்டர் ஃபைனல்ஸுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 16 வில் பி குவாலிஃபை ஃபார் ஸ்டேட்டாக வந்து செமிஃபைனல்ஸுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. செமிஃபைனல்ஸுக்கு வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் லேண்ட். செமிஃபைனலே என்ன ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா கைஸ், செமிஃபைனல்ல லேண்ட்ல வைக்கிறாங்க. இந்த 16 டீமுமே ஹைதராபாத்தில் உள்ள ஸ்டேஜ்ல வந்து லேண்ட்ல அட்டன் பண்ண போறாங்க. எந்தெந்த டீம் நான் தரேன் அது பார்த்தீங்கன்னா, பெரிய டீம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ்டாக் வந்து ஈவாக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, 70 பாயிண்ட், வெறித்தனமான கேம் பிளே. இன்னொன்று சோலோட கேம் பிளேவும் அதான் கைஸ், அதெல்லாம் வந்து கம்பேக் கேம் பிளேவா வெறித்தனமா ஒரு கேம் கொடுத்தாங்க. 27 ஃபினிஷ் பாயிண்ட் ஒரு கேம்ல.
அவங்களும் வெறித்தனமான கம்பேக்கு. ஓஜியும் அதே மாரி தான், சொல்லவே தேவையில்ல. எல்லாருமே 6 மேட்ச்ல ஒரு கம்பேக் கேம் வெறித்தனமான கொடுத்து, ஓஜியும் அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் சிக்கன் அடிச்சு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஓஜி #4 எடுத்திருக்காங்க. மெட்டா நின்சா #3 64 பாயிண்ட்ஸு. அப்புறம் வந்து மேட் கிங்ஸ் அவங்க வந்து 60 பாயிண்ட்ஸ், சிக்ஸ்த் பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஜென்செக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்களுமே வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து 59 பாயிண்ட்ஸு. நம்மளோட டிடி அவங்களுமே வெறித்தனமான கேம் பிளே, மிராமர் மேட்ச் சிக்கன் அடிச்சு கம்பேக் கேம் கொடுத்து அவங்களும் மாசா ஒரு 58 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ட்ராயோட குரூப்லாம் செம்ம டஃப்பான குரூப்பு, அதுலேயே 57 பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா வேற லெவலு. காட் லைக்கும் கைஸ் எல்லாம் கம்பேக்கு எல்லாமே ஒரே ஒரு கேம், அந்த ஒரு கேம் எல்லாம் நல்லா க்ளோஸ் வெறித்தனமாக அந்த ஒரு கேம் அமைஞ்சது பிரித்து எடுத்து காட் லைக்கும் மாசான கேம் பிளே கொடுத்து அவங்களும் 12th பொசிஷன் எடுத்திருக்காங்க. வைல்ட் ஃபேன்ஸு அவங்களும் 13th பொசிஷனு. 14th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெவனன்ட் எக்ஸ்பாக்கு அவங்க வந்து 51 பாயிண்ட்ஸு. அது நம்ம வெல்ட்டு 15வது பொசிஷன் வந்திருக்காங்க. ஒரே கேமு மேட்டி விட்டாங்க, கம்பேக் விட்டாங்க. இந்த 16 டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அடுத்த இருக்கிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா 17 to 40 வந்து ஒயில்ட் கார்டுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இவங்களாம் வந்து செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகல, ஒயில்ட் கார்டு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அது யாரை எந்தெந்த டீம் அப்படின்னு நான் போடுறேன். பிக் டீம்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன். K9 பார்த்தீங்கன்னா சாலி அவங்களால குவாலிஃபை செமிஃபைனல்ஸ்க்கு ஆக முடியல. அவங்களுமே பார்த்தீங்கன்னா 26th பொசிஷன் முடிச்சிருக்காங்க. நம்ம சாம்ராஜ் டீம் லாஸ்ட் டைம் பிஜேஎஸ் சாம்பியன்ஸ் அவங்களும் 27 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து வின்கார்டு 28 பாயிண்ட்ஸ். இன்னும் 29 பாயிண்ட்ஸ் வந்து தமிழ் ஆர்குள்ள ரயாட் ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து 29 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களும் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆவாங்கன்னு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். அவங்க டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகணும். இந்த 40 வரைக்கும் இருக்காங்களா கைஸ், இதுதான் குவாலிஃபை இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா A7 ஸ்போர்ட்ஸ், REG, அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து வைல்ட் கார்டுக்கு. இது வந்து 40 இந்த 40 #40 வரைக்குமே பார்த்தீங்கன்னா செமி வைல்ட் கார்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இது வந்து #41 to 64 வந்து BGIS விட்டு எலிமினேட்டட். ஆமாங்க கைஸ், இதில் நம்ம சாலி ரைசிங் ஸ்போர்ட்ஸ் ஒரு 2 பாயிண்ட் எடுத்துருந்தாங்கன்னா அவங்களும் வைல்ட் கார்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். அதான் ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது செத்தாலும் பிளே ஜோன்ல சாகலாம், எனிமிக்கு கில் கொடுக்கக்கூடாது. அதுக்கெல்லாமே இது ஒரு எக்ஸாம்பிள். 2 பாயிண்ட்ல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு தமிழ் டீம் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டோபாட்ஸ் 57th பிளேஸ். அதாவது இவங்க வந்து கிராஃப்ட் அண்ட் ரீஹோஸ்லாம் இல்லைன்னா செமிஃபைனல்ஸ் எழுதி உட்காந்துருப்பாங்க. பிளேயர்களோட மைண்ட் செட் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அவங்களுமே வெளில போயிட்டாங்க. இதுதான் கைஸ் இந்த டாப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 41லேருந்து 64 வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஐஎஸ் விட்டு வெளில போயிட்டாங்க. இவங்களாம் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. பிஜிஐஎஸ் வைல்ட் கார்டு வந்து எப்போ நடக்கும் ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் தேதி வருகிற மார்ச் 5 to 8 வரைக்கும் வைல்ட் கார்டு நடக்கும். வைல்ட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 17 to 40 டீம்ஸ் இருக்கா, அது கூட 24 டீம்ஸ் இவங்க ஆச்சு. அது கூட ரவுண்டு 4ல் நடந்த 8 டீம்ஸ் வந்து வைல்ட் கார்டு ப்ளே பண்ணுவாங்க. எஸ், அவங்க வந்து 8 டீம்ஸ் டோட்டலாக 32 டீம்ஸ் வந்து வைல்ட் கார்டு ப்ளே பண்ணுவாங்க. எப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்க. செமிஃபைனல்ஸ் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா நம்ம ஹைதராபாத். ஆமாம் கைஸ், இந்த டைம் வந்து கிராஃப்டன் யாரையும் நம்ப போகிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஃபைனல் வந்து ஆடலாம். ஏன்னா அவ்வளோ ஹேக்கர்ஸ் வந்து இருக்காங்க. யார் ஹேக்கரு, எவன் லெஜிட், எவன் நல்ல பிளேயர்ஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால ஃபைனல்ஸ்லாம் லேன் இல்லை, செமிஃபைனல்ஸ்லேயே லேனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் கூப்பிட்டுருக்காங்க. ஹைதராபாத்தில் செமிஃபைனல்ஸ் வந்து அதுலேருந்து யார் குவாலிஃபை ஆகிறாங்களோ 16 அடுத்த 16 டீம்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லேனுக்கு எங்கே வர போகிறாங்கன்னா சென்னையில் எங்கே நடக்க போகுது பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கேம் பிளே நடக்க போகுது. அதுவும் சென்னையில் நடக்க போகுது. 3 தமிழ் டீம்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை இருக்காங்க. 3 தமிழ் டீமுமே ஃபைனல்ஸுக்கு வந்தே ஆகணும். ஏன்னா இந்த எங்கே நடக்க போகுதுன்னா தமிழ்நாட்டில் நடக்க போகுது. நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களோட எதிர்பார்த்து இந்த கேம் பிளே டெஃபினட்டாக தரணும். கன்ஃபார்ம் நீங்கள் ஃபைனல்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான் கைஸ், டிஸ்கஷன் முடிச்சு. இதேமாரி ஸ்போர்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க. இனிமேல் ஸ்போர்ட்ஸ் பற்றி கண்டென்ட் இதுலேருந்து ரெகுலராக வரும். ஓகே கைஸ், பீஸ்.